ஒரு வீடியோக்கு ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே முக்கியம். ஒரு நல்ல மைக்கு பார்த்தோம் அப்படின்னா 30,000 40,000 வந்து மினிமம் பட்ஜெட்ல சூப்பரான மைக்குன்னு தேடணும்னா 10,000 வந்து சொல்றாங்க. 10,000 நம்மளால வாங்க முடியாது. ஒரு ரூ. 1000 பட்ஜெட் அதுக்குள்ள ஒரு நல்ல மைக் பார்க்கலாம் அப்படின்னா இந்த மைக் நான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவேன். ரூ. 1000 மைக் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது என்ன மைக்கு, எப்படி இருக்கு, என்ன பிராண்டு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோல வந்து கவர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க சொல்லிட்டு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்துட்டு ஒரு மைக்கோட ரிவ்யூ வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த மைக்கோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. ஆஃப்டர் 1 வீக்கு அப்புறம் தான் நான் இந்த ரிவ்யூ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த அன்பாக்சிங் வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா நான் வந்து கார்ட்ல கொடுக்குறேன், நீங்க அங்கே போய் பாருங்க. அப்படி இல்லைன்னா சேனலோட டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. அண்ட் இந்த மைக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த மைக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துடும். இந்த பாக்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ்ல தான் இந்த மைக் இருக்கு. இதுல 2 மைக் நமக்கு வருது. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிசீவர் வரும். இது வந்து டைப் சி. இதை வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டைப் சி கேபிள், சார்ஜிங் கேபிள் ஒன்று வரும். அண்ட் அதுக்கடுத்து இதுல நம்ம ஐபோனை கனெக்ட் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஐபோன்ல கனெக்ட் பண்ணிப்போம். அண்ட் இதுல வந்துட்டு நம்ம டைப் சி இந்த ரிசீவரை இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இதோட தாங்க மைக்கில் இருக்கக்கூடிய அதாவது ப்ராடக்ட், அந்த இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தோம்னா இவ்வளோதான். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஆடியோ குவாலிட்டி வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு நார்மலாக வீடியோவில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த மைக் எப்படி ஒர்க் ஆகுது, இதில் எந்த அளவுக்கு நாய்ஸ் வந்து கேன்சல் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுதான் ஆக்சுவலாக என்னோட மொபைலில் இருக்கக்கூடிய ஆடியோ குவாலிட்டி. ஆடியோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அண்டு எப்படி இருக்குது, அதோட மைக் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். மைக் டெஸ்டிங் 1 2 3 நல்லா இருக்கா? இது இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரிசீவரை மாட்டி இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இதில் வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்துட்டு உங்க கூட இந்த மைக் ரிசீவர் மாற்றிட்டு சொல்கிறேன். இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ குவாலிட்டி இந்த மைக்ல இருந்தா வருது. ஸோ இந்த மைக் பார்த்தீங்கன்னா ஆன்ல இருக்கு. இந்த மைக்ல இருந்தா இந்த ஆடியோ வந்துட்டு வருது. இப்போ இதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த யூசர் மேனுவல்ல நாய்ஸ் கேன்சலேஷனை வந்துட்டு எனேபிள் பண்றதுக்கு இங்க சைட்ல வந்துட்டு ஒரு பட்டன் இருக்கும், தெரியுதா? இந்த பட்டனை வந்துட்டு 1 டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் ஓரளவுக்கு இருக்கும். 2 டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் லெவலுக்கு போகும், அதுல ஒரு டீசெண்டான லெவல்ல இருக்கும். அண்ட் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நல்லா பெட்டரான ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இதில் வந்துட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நாய்ஸ் வந்து கிளியர் ஆகுது அப்படின்றத பாருங்க. ஸோ ஒரு தடவை லைட் வந்து பிளிங்க் ஆச்சு. இப்போது நாய்ஸ் எந்த அளவுக்கு கேன்சல் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்கள். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 தடவை நமக்கு வந்து பிளிங்க் ஆச்சு. இப்போ வந்து செகண்ட் லெவலுக்கு வந்து எனேபிள் ஆயிருக்கு. இப்போது நம்ம வந்துட்டு இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலை வந்து பார்க்கலாம். 1 2 3 இப்போ வந்து 3 தடவை லைட் வந்து பிளிங்க் ஆச்சு. இதுதான் வந்துட்டு லாஸ்ட் லெவல். எந்த அளவுக்கு நாய்ஸ் வந்து கேன்சல் ஆயிருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. என்ன பொறுத்த அளவில் இந்த மைக் வந்துட்டு கொஞ்சம் ஒர்த்தாக தான் தெரியுது. இதில் வந்து கிளிப் மாடல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ மேக்னெட்டிக் டைப் கிடையாது, இது வந்து கிளிப் டைப் தான். ஓகே, நாய்ஸ் வந்துட்டு நல்லாவே கிளியர் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு வாரமாக நான் அந்த மைக் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா 14 மணி நேரத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம் தான். நான் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் தான் நான் ஷூட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துப்பேன். அதனால எனக்கு பெருசாக பேட்டரி வந்து தேவைப்படாது. பட் ஆனால் ஒரு சூப்பரான ப்ராடக்டாக தான் எனக்கு தோணுது. சரி, ஓகே, இவ்வளோ பேசுறதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லவே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்துட்டு இதோட ரேட் பார்த்துருக்கீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா எங்கிறக்கானோ 5000 போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5000 போட்டிருக்காங்க. பட் ஆனால் இது வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு 772, அதாவது 772 ரூபாய்க்கு தான் இதை நான் வாங்கினேன். அண்டு இந்த அமௌண்ட்டுக்கு இந்த இது எனக்கு ஒர்த்தாக தான் தெரியுது. இந்த மாதிரி நமக்கு ஒரு பாக்ஸ் வந்துடும், நம்ம இதிலே சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்குள்ள 2 மைக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஏதோ இன்டர்வியூ இல்லை வேற இடத்துல வெளியே போய் நீங்கள் இன்னொரு நபரோட ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள்கிட்ட நீங்கள் இந்த மைக்கை கொடுக்கலாம். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷனும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குது. இந்த அமௌண்ட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேற வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை, see you.